ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம துபாயில இருக்க கராமாக்கு தான் வந்திருக்கோம். கராமா சென்டர் தான் வந்திருக்கோம். கராமா சென்டர் வந்துட்டு மச்சான் கோவில் கிட்ட மேப் எடுத்து பார்த்துட்டு தாராசாரத்தில் போயிட்டு மான் கறி சாப்பிடலான்னு ஒரு ஆசைங்க. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். மச்சான் கோவில் கிட்ட தான் வழியை கேட்டு போகிறோம். போயிட்டு தான் இருக்கும். ஆனால் வரைக்கும் தாராசாரம் ஹோட்டலில் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 10-15 நிமிஷமாக நடந்துட்டு தாங்க இருக்கும். ஆமாம், அந்த தாங்க நம்ம ஊர் கிட்டே வருமே. அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் தாராசாரமும் வந்த மாதிரி தெரியல. இப்போ முட்டு சந்தூர்லாம் கூட்டு போகிறானுங்க. மசாஜ் சென்டர் காட்டுனா காட்ட மாட்டானுங்க. கடைசியாக பார்த்துருவாங்க தாராசாரம் இல்லைங்க, நெல்லை கருப்பட்டி காஃபி. மறக்காம வந்தா நம்ம ஊர் சைடில் ஒரு கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு போயிடுங்க. நான் எவ்வளோ தூரம் தான் நடக்கணும்னு தெரியலையே. பேசாத 5 ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டுருக்கலாம் போல. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க காரசாரம். எதிர்பார்த்த மாதிரி பெருசா இல்லை. வாங்க உள்ள போய் பார்ப்போம். நான் உள்ள போனால் நம்ம ஒரு கடை கீழே வந்துருந்துங்க. இதை பார்த்தீங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காலை ஒரு ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோவாக இருப்பாங்க. அவங்க ஓனர் வளர்க்குற காலைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக செலிபிரிட்டி, நிறைய செலிபிரிட்டி தான் இங்கே வந்து காட்டுருக்காங்க. நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்களும் செலிபிரிட்டி தான். நான் ஒன்றும் டம்மி செலிபிரிட்டி. இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. இவ்வளோ செலிபிரிட்டி வந்திருக்காங்க. நாங்கள் என்னமோ நினச்சி வந்தோம். சில பார்த்தா நிறைய செலிபிரிட்டி வந்திருக்காங்க. பக்கம் பார்த்தா நயன்தாரா இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ஜி பிரகாஷ் இருக்காரு. பரவாயில்லைங்க, வேற லெவலு கடை தான் போல. ஓகே கையை கழுவிட்டு போயிட்டு நாமளும் சாப்பிட்டு பார்த்துடலாம். ஒரு கடி மான் கறி எப்படி தான் இருக்குன்னு பார்த்துருவோம். இன்னும் வாங்கியாச்சு. இன்னும் வாங்கிட்டேங்க. என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன்னு பார்த்தா மான் கறி, பரோட்டா, மட்டன் தோசை, சிக்கன் கறி தோசை இதாங்க போட்டிருக்கோம். விஜய் டிவி புகழ், நயன்தாரா, இந்த பக்கம் பார்த்தா தமன்னா, அஸ்வினு, சூர்யா, விஜய் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் டிஷ்ஷும் சிக்கன் கறி வந்துருச்சு, மட்டன் தோசை கறி வந்துருச்சு. மான் கறிக்கு தான் வெயிட்டிங்கு. போதை என்னன்னு தெரியுமாங்க? பேனை ஃபுட்டை வாங்கி வச்சு அடிக்கிறான் பாருங்க, அப்போ வரும் பாரு ஒரு போதை. சாப்பாட்டில் இருக்கிற போதை வேற எதுலையுமே கிடையாது. சொல்லும் போது எனக்கே சொல்ல கடைசியாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த புள்ளி மான் கறி வந்துருச்சுங்க. ஒரு புளியை பிடிக்க வேண்டியதான் இந்த புள்ளி மான் கறியை. பரோட்டா பூ மாதிரி இந்த பரோட்டாவை எடுத்து மான் கறி எடுத்து சூடாக இருக்குங்க. ரொம்ப நாளாக சார் இந்த மான் கறி சாப்பிடணும். சத்தியமாக ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். மான் கறிலாம் நம்ம ஊரில் அலோடு இல்லை. மான் கறி நம்ம ஊரில் அலோடு இல்லை. மான் கறி, சூர்யா கறி எப்படி நண்பா இருக்க? அருமையா இருக்கா? கண்டிப்பாக ஒர்த்துங்க. மறக்காமல் கராம வந்தால் காரம் சாதத்தில் கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஒர்த்து.
அதுக்குள்ள தட்டை காலி பண்ணிட்டானுங்க. லாஸ்ட்டாக ஒரு ஆஃப் ஆயில் நடிச்சுட்டு திருப்திகரமாக அரங்கத்தை முடிவு பண்ணும். சாப்பாட்டெல்லாம் அடித்து முடிச்சுட்டு வங்கியும் கிடையாது, சீப் அண்ட் பெஸ்ட்டு கடைக்கு தான். ஊருக்கு எங்கே போனாலும் நாங்கள் வாங்குற கடை தான் அது. டே டு டேக்கு போயிட்டுருக்கோங்க. ஒன்றும் வாங்கலை, சும்மா தான் போய் குச்சி பார்த்துட்டு நம்ம ஊர் ஃபீல் கிடைக்கல, இங்கே வந்து தானே எல்லாத்தையும் சைட் அடிக்க முடியும், அதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லா திங்ஸும் கிடைக்கும் டே டு டேல. இது நெக்ஸ்ட் டைம் வந்தால் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறோம். டே டு டேல பொருள் என்னென்ன பொருள் இருக்கலாம் வீடியோவாக. இது ஜஸ்ட்டு நாங்கள் செருப்பு வாங்கவும் டிஷர்ட் வாங்கவும் தான் போனோம், அதுக்காக தான் எடுத்தது. வேறு ஃபுல்லாலாம் இதில் எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ போடுறோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற இடம். வாங்கி முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். கவரை எங்களே பார்த்துட்ருக்காங்க. ஆயக்கா மெட்ரோ ஏற போயிட்டுருக்கோம். மெட்ரோ இங்கேருந்து 1 hour ட்ராவலுங்க நாங்கள் இருக்கிற மாதிரி நாக்கு வராமலேருந்து. அதுலேயும் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக எடுக்கிறோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். எல்லா கேங்களையும் ஒரு பைத்தி. ஓகேங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே உள்ள மணி பட்டனை எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.